ஹலோ. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, அப்படியே இரு, ஒரு நிமிஷம். அறிவு இருக்குதா உங்களை? அங்க பாரு எத்தனை குடும்பம் இருக்கு, 10-15 குடும்பம் இருக்குது மேல. நீ ஒண்ணுக்கு அடிக்கிறத மேல இருந்து எல்லாம் ரசிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சந்தில இருந்தா இல்லங்க. எனக்கு வெளியில ரோட்ல போயிருந்தேங்க, இடம் ஒண்ணும் மரமா இல்ல. ஏண்டா நீங்களா நாய் ஜென்மங்களாடா? எந்த ஒரு போஸ்டரை பார்த்தாலும் காலத்து நாய் தூக்குற மாதிரி தூக்கிடுறீங்க, எந்த ஒரு காமெடியும் விட மாட்டேன்றீங்க. என்னது இது? எந்த பொம்பளையாவது ரோட்ல தூக்கிட்டு உட்கார்றாளா? பிரச்சனை உட்கார்றாளா? ஏங்க இங்க பாருங்க, இருங்க, நான் போயிட்டு வந்துறேன். அறிவில உனக்கு, அறிவில உனக்கு. ஏங்க அறிவு சாப்பிடுறீங்களா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏங்க அறிவு இந்த வயசுங்க நான் ஓரமா போறேன். இல்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் மேல உட்கார்ந்து இருக்குது, நீங்க போறத வந்து ரசிச்சிட்டு இருக்க நம்ம மேல. இல்ல நாங்க வந்து நான் பாக்க சொன்னோமா? உங்களை நான் பாக்க சொன்னா? ஏண்டா என் வீட்டு காம்பவுண்ட்ல வந்து அடிச்சனா என் வீட்டு பிள்ளைங்க பாக்காம பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள பாக்க, ஏத்த வீட்டு பிள்ளைங்க அதெல்லாம் கிடையாது. நீ தான் உட்கார்ந்து பாத்துட்டு நினைக்கிறேன். அப்படியே நீ தான் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க. அதனால தான் கரெக்ட்டா வந்து எதுக்கு நானும் தான் பாக்குறேன். எதுக்கு பாக்குற நீ? என்னல சொன்னா நீ தான் நட்டு நிக்கிற. நான் ஏன் நிக்க, நீ ஏன் பாக்குறத? ஏண்டா அவுத்து நின்னு பாக்கதானே செய்வாங்க. ஏண்டா ஏன் காம்பவுண்டுக்கு நான் வருஷம் பெயிண்ட் அடிச்சு என்னென்னலாம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வைப்பேன், நீங்க வந்து காலேஜ் கிட்ட அடிக்கிறதுக்கா? இங்க பாருங்க, இது தப்பு இல்ல. அவசரத்துக்கு எங்க போவாங்க? பாத்ரூம் இல்லாட்டா வீட்ல போ. எங்க வீட்ல போ. இத கேளுங்க. எவ்வளவு கவர்மெண்ட்ல பாத்ரூம் கட்டி விட்டுறாங்க, அதுல போ. எங்க கட்டி இருக்காங்க? அங்க எங்க தண்ணி இருக்கு? எங்க எல்லா பாத்ரூமும் பூட்டி கிடக்கு. பூட்டி கிடக்குதா? உங்க காட்டுக்குள்ள போ. சரி விடு, நான் போறேன். உங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். வீட்டுக்கு போறேன். என்னது? இங்க தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஏன் வீட்டுக்கு போறீங்க? இத கேளுங்க, இங்க தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஆமா. உனக்கு பாத்ரூம் போறதுக்கு தான் நான் 20,000 வாடகை கொடுத்து வச்சிருக்கேன். வீடு இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா வெளியில தான் போக முடியல. வெளியில போக கூடாதுன்னு சொல்றீங்க. வீடு இல்ல, பிளாட்ஃபார்மா நீ? இங்க நான் 3 கிலோமீட்டர் போணும். 3 நீ பைத்தியமாடா நீ? என்ன பைத்தியம்? பைத்தியமா நீ? என்ன பைத்தியம்னே? ஏன் வீட்ல பாத்ரூம் கொடுக்க சொல்ற? அட அறிவு கட்ட ஆளு நல்லது வரப்பா இருக்கேல்ல. எங்க போவாங்க? ஒரு ஆம்பளைக்கு அவசரம் இருந்தா எங்க போவாங்க? பொம்பளைங்களுக்கு தானே அவசரம் வருது. ஆமா, பொம்பளைங்களுக்கு தானே அவசரம் வருது. காலத்துக்கு நீங்க ஏதாவது போஸ்ட் கம்பத்துல பாத்துருக்க? போங்க நீங்க. யார் வேண்டானது? யார் வேண்டானது? நீ மனுஷ ஜென்மமா? என்ன அப்படி சொல்ற? அறிவு கட்டவனே. எந்த பொம்பளை அப்படி போறாளான்னு தான் கேட்டேன். அதுக்கு நாங்க போக முடியுமா? நாங்களுக்கு வெக்கம், சூடு, சொர்ணமான இனம் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு போக மாட்டோம். நீங்க போறதா பாக்குறேன். குடிச்சானா அப்படியே காலத்துல பொம்பளையும் கூட இருக்குன்னா அவுச்சுட்டு அப்படியே வச்சுட்டு சுத்தி நிக்கிறான். நீங்களும் அப்படியே படிச்சு டீசெண்டா இருக்கீங்க. படிச்சிருக்கீங்க, டீசெண்டா இருக்குது, டீசெண்டா ட்ரெஸ். அதுக்காக சொல்லாதீங்க. எங்க ஆயத்து பிரச்சனை இருக்குங்க. நீ தள்ளுங்க, நீங்க போங்க. புள்ளைங்க மேல இருந்து பாக்குதுன்றா. புள்ளைங்க மேல இருந்து பாரு, மேல இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அறிவில்ல உனக்கு? அவங்க எங்க பாக்குறாங்க? பாத்ரூம் போவியா? அது ஏன் பாக்குறாங்க? நீ போ. நீங்க நீ எதுக்கு என்ன பாக்குறீங்க? எதுக்கு எங்க பாக்குறீங்க? பண்ணீங்க? ஐயோ முருகா, எதுக்கு என்ன பாக்குறீங்க? பைத்தியமாயா நீ? நான் பைத்தியம் பண்ணல, நீ தான் பைத்தியமா இருக்க. என் வீட்டு காம்பவுண்ட்ல வந்து பாத்ரூம் அடிச்சிட்டு இருக்க. நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. எடல் நம்ம தான் வர்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? எடலனா யாரு நடுவுலனா இருப்ப? இந்த வயசு பொண்ணு போனா ஜிப்பா ஊத்துட்டு அடிப்பீங்களா? நான் அப்படி போகல. நீ அப்படிதான் போற. நான் இனிமே போகல. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்ல. போலாம். யார கூப்பிடுற? யார கூப்பிடுற? இல்லங்க, நான் பாத்ரூம் போறேன். யாரடா கூப்பிடுற? அப்ப எங்க வெளிய போட மாட்டேங்கறியா? வெளியில நான் எவ்வளவு அட இருக்கு போடா. என் வீட்டு காம்பவுண்ட்ல எதுக்கு வந்து அடிக்குற? ஏங்க அது அப்ப நீங்க தான் வெளிய போக கூடாதுன்னு சொல்றீங்க. வெளிய போற தவறுங்க சொல்றீங்க. அதனால தான் சொல்றேன். சரி வாங்க வீட்டை திறந்து விடுங்க. வீடு பூட்டி இருக்க சொல்லுங்க. நான் ஏன்டா உன் வீட்டை திறந்து இருக்கணும்? உன் வீட்டை நான் ஃபேமிலியோட வரோம். உன் வீட்டு பாத்ரூம் திறந்து வைக்கறியா? டெய்லி வந்து பாத்ரூம் போயிட்டு வரோம். அது கிடையாதுப்பா. அப்படி எப்ப பிரச்சனை? அப்புறம் எப்பறா நான் நீ ஏன் அப்ப சொல்ற? நான் ஓரமா தான போயிட்டு இருக்கேன். டேய் பைத்தியக்காரா, என்ன டென்ஷன் பண்ணாத. அடிச்சு மூஞ்சி. நீ என்ன டென்ஷன் பண்ணாத? எதுக்கு அறகுறையா வச்சிருக்க? என்ன தரகுறையா வச்சிருக்கற? இப்ப நீ முழுசா அதுவும் விடாம அறகுறையா வச்சிட்டு இருக்கா? ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? பாதியில என்ன தப்பு இல்ல அதெல்லாம்? ஏய்யா, ஒரு பொம்பளை கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுவாங்களா? நான் பொம்பளை கிட்ட நினைக்கலமா. நான் வாட்லி 7 சந்துக்குள்ள இருந்து போனோம்ல. இல்ல உன்னை கூப்பிட்டேனா? என்ன வர நீ கூப்பிடுவியா? உன்னை வர நான் உன்னை எது இல்ல என்ன கூப்பிடுவியா? இல்ல என்ன கூப்பிடுவியா? இங்க பாரு, இங்க பாரு. என்ன கூப்பிடுவியா? இங்க பாரு. என்ன கூப்பிடுவியா? என்ன கை நீளுது. என்ன பண்ணுவ? கை இங்க பாரு. இங்க பாரு. கை நீளுது. கை நீடிச்சு கையை ஒடிச்சே விடுவேன். இதோ ஓட. இதோ ஓட. ஓட. ஒட்டிச்சு வச்சு என்ன கேக் மாதிரி வச்சிருக்க?
எனக்கும் இருக்கு. என்ன இருக்கு நானும் கொஞ்சம் காலையில நல்லா ஒண்ணுமே இல்லாதனாலதான் நீ வந்து காமெண்ட் எவன் வீட்டு காமெண்ட்ரா திறந்திருக்கும் எவன் காமெண்ட் ஜிப்பா வந்துட்டு அடிக்கலாம்னு இருக்கீங்கடா நீ உங்கள மாதிரி சோம்பேறி பசங்க எல்லாம். சோம்பேறி கிடையாதுங்க. சோம்பேறி தான்டா. இடம் இல்லாம தாங்க நாங்க போறோம். இடம் இல்லாம தாங்க என்ன இடம் இல்லாத போற மனுஷனை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்ன்றா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து சும்மா வந்து பேசிட்டு இருக்கீங்க. இனிமேட்டு இந்த சைடு எங்கயாவது ஏரியால ஒண்ணு நான் பாத்ரூம் போறது நான் போக மாட்டேன். நீங்க வாங்க வீட்டுக்கு. போக மாட்டேங்க. நீங்க வீட்டுல திறந்து விடுங்க. நான் ஏன் நீ பாத்ரூம் போறதுக்கு ஏன் வீட்டை விடணும்? லூசு தனமா பேசாதீங்க. ஒரு அவசரத்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஏன்டா உனக்கு பண்ணணும்? நீ யாரு ஃபர்ஸ்ட்? யாரா இருந்தானங்க எல்லாம்? நீ யாரு? ஃபர்ஸ்ட் நீ யாரு? மாமனா தான் விளக்கு மாத்தலே தோர்த்து அடிப்பேன். ரோட்லயே தோர்த்து அடிப்பேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியுது. அது பாத்ரூம் போற. அப்படிதான் தெரியுது பார்த்தா. கேட்டு அடிப்பேன். அறிவில்லையாடா உனக்கு? சாப்பாடு தானே சாப்பிடுற. ஆமா. நீ எப்பறா எவ்வளவு பிள்ளைங்க பாக்குது, எவ்வளவு லேடிஸ் போறாங்க வராங்க. சரிங்க. அது எவ்வளவு பெரிய மனுஷன் போறாங்க. இதுல என்னதான் தப்பு இருக்கு? போக கூடாதுங்க. இத வந்து ஒரு அரசியலா இது பண்ணாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அரசியல் வந்திருக்கு? அங்கங்க போஸ்ட் அடிச்சு சொல்லணும். காமெண்ட்ல பாத்ரூம் போக கூடாது, ரோட்ல பாத்ரூம் போக கூடாது. அப்ப புதுசா வந்திருக்க அரசியல் சொல்லுங்க. அவர்கிட்ட தான் இப்ப சொல்லணும். நான் இப்ப அதுக்கு அவருக்கு தான் ஒரு மனவன் எழுதி போடுங்க. இப்படி ரோடுங்கள்ல பாத்ரூம் போறது, அப்புறம் பொம்பளைங்க போறாங்க, நிறைய கெட்ட கேவலமா நடக்குது. அதெல்லாம் ஒரு லெட்டர் மாதிரி நான் எழுதி போடுங்க. நீங்க தலைவருக்கு எழுதி போடுங்க. அவராது ஏன் சொல்லு அவசரத்துக்கு போக விட சொல்லி அவரும் பர்மிஷன் கொடுப்பாரு. அப்படிங்களா? இந்த மாதிரி அவசரத்துக்கு வரவங்க எங்க போவாங்க? ஒண்ணும் பாத்ரூம் கட்டி கொடுக்கட்டும். இல்லன்னா இந்த மாதிரி அவசரத்துல இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வீட்டுக்கு அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. போனா போதும். கை நீட்டி பேசுறது வச்சுக்க. கை நீட்டி பேசாம அப்புறம் கால் நீட்டி பேசுவாங்க. கை நீட்டி பேசாம கால் நீட்டி பேசுவாங்க. வீட்டு காம்பவுண்ட்ல வந்து நீ பாத்ரூம் போனதே தப்பு. உங்க வீட்டு பாத்ரூம் போக கூடாது எழுதி போட்டுருக்கியா? ஆமா, எழுதி தான் போட்டுருக்குது. அவசரத்துக்கு வந்தா எங்க போறது? அவசரத்துக்கு போனா நீ எழுதி போட்டு ஒரு தடவை அவசரத்துக்கு வந்தா மட்டும் போங்கன்னு எழுதி போடு. தேவலாத பேசாத என்கிட்ட. அடிச்சு மூஞ்சிக்கு உடைச்சு அமிச்சிடுவேன். போ வெளியில போ. காமெண்ட் நீ அடிக்கிறதா இருந்தா கூட என்ன வீட்டுக்குள்ள கொண்டாடி ரோட்ல அடிக்காத. புரியுதா? நான் வர்றேன் இனிமே. இருக்கேம்மா இதம்மா. ஹார்மல கை வைக்கற. ஏம்மா வரேன்னு சொன்னமா. ஏம்மா வரேன்னு சொன்னமா. ஹார்மல கை வைக்கற. இருமா வரணும்னு சொன்னமா. தோல்ல கை வச்சு வீட்டுக்கு வந்துருவியா நீ? நான் இல்லம்மா அதுக்கு இல்லம்மா. ஏன் வீட்டு காம்பவுண்ட்ல பாத்ரூம் போறறனா ஏன் வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் போறறன்ற? இப்ப நான் என்ன சொன்னேன்? வரேன்னு சொன்னேன். எங்க வர? தோல்ல தூசி இருந்துச்சு தட்டி விட்டு வரேன்னு சொன்னேன். திரும்ப கை வைக்கற? தோல்ல தோள்பட்டையில ஷோல்டர்ல தூசி இருந்துச்சுமா. அதனால தான் தட்டி விட்டேன். அதுக்கு மேல கை வச்சிருவியா? சொல்லு வாய் திறந்து. இல்ல கிடையாது. தூசி இருந்துச்சு அதை தட்டி விட்டு வரமான்னு பாத்துக்கமா அப்படி சொன்னேன். இது என்ன தப்பு இருக்கு? என்னமா எதுக்கு தான் கோபப்படுற? ஒரு வாட்டி இந்த சைடு பாத்ரூம் போனா வெச்சுக்கோ. கரண்ட் ஷாக் வச்சிருவேன். அப்ப அந்த சைடு போறேன். கரண்ட் ஷாக் வச்சிருவேன். கரண்ட் ஷாக் வச்சிரு குத்தம் தெரியுமா? என்னது நீ வந்து என் வீட்டு காமன்ல பாத்ரூம் போறது உனக்கு குத்தம் இல்ல, கரண்ட் ஷாக் வைக்கிறது குத்தமா? பெரிய குத்தம். அது தேசிய குத்தம். அது அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போனா போது விடுறேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? பாத்துக்க நான் வருவேன். நாளைக்கு இங்க தான் போவேன். நாளைக்கு இங்க தான் போவேன். நீ வந்து பாரு. போறதுக்கு இல்லாத அளவுக்கு உன்னை கட் பண்ணி அனுப்புறேன். இங்க வாரே வாயே போறதல கட் பண்ணி அனுப்புறேன் இல்லன்னு மட்டும் பாரு. பாத்துக்கோமா. பாக்குறியா? நீ கட் பண்ணிட்டு பாக்குறியா? பாக்குறேன்டா. கட் பண்றேன். உங்க மாதிரி பேசு. பாக்குறேன்டா. ஒய்யால